வணக்கம், மாலை வணக்கம். சென்னை அண்ணாநகர் என்னுடைய அபிமானி அன்பு, காதல், பக்தி இவற்றை குறித்து கேள்வியை கேட்டிருக்கிறார். குருவே, பக்தி, அன்பு, காதல், பரிபூர்ண பக்தி இவற்றுக்கு உள்ள ஒற்றுமை வேற்றுமை என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அற்புதமான கேள்வி. அம்மா குழந்தைக்கு தாயாகிறாள். ஒன்றுமறியாத குழந்தை தன்னுடைய பாலை கொடுத்து குழந்தையை வளர்க்கின்றாள். அன்பு மழை பொழிகின்றாள். கல்யாணான புதிதில் கணவனோடு அன்பாக இருந்த அந்த பெண்மணி குழந்தை பிறந்தவுடன் தன்னுடைய அன்பில் 75% அன்பை குழந்தை மேல் செலுத்துகின்றாள். அந்த அன்பு எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு. குழந்தையே உலகம் என்று நினைத்துக் கொண்டு தாய் அன்பை செலுத்துகின்றாள். அந்த அன்புக்கு வாத்சல்யம் என்று பெயர். குழந்தை பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த தான் பெற்ற மகனுக்கு 60-70 வயசானா கூட அந்த அம்மாவுக்கு தன் மடிமையில படுத்திருக்கிற குழந்தை மாதிரிதான். அந்த மாதிரி அளவிலாக அந்த தாய் அன்புக்கு வாத்சல்யம் அப்படின்னு பேரு. அன்பு பலவையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. தாய் தன்னுடைய குழந்தை, தன் வயிற்றில் பிறந்த குழந்தை மேல் காட்டும் அன்பு வாத்சல்யம், வாத்சல்யம் என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி இரு காதலர்கள் அன்பை பரிமாறிக்கொள்கிறார்கள். காதலர்கள் இடையே பரிமாறப்படும் அன்பு காதல். கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக காதலியாக இருக்கலாம். அது காதல்னு பேர் அதுக்கு, அந்த அன்புக்கு. நண்பர்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பை செலுத்துகிறார்கள். அது நட்புன்னு பேர் அந்த அன்புக்கு. அந்த மாதிரி ஒரு மனிதன் பரம்பொருளை நேசிக்கின்றான். அளவிலாத அன்பை கடவுள் மேல் செலுத்துகின்றான். அந்த அன்புக்கு பெயர் பக்தி. ஆனா இந்த கடவுள் மேல் செலுத்தக்கூடிய இந்த அன்பு, பக்தி வெறுமையான பக்தியாக இருந்தால் மூட நம்பிக்கைகள், மூட பழக்க வழக்கங்கள் இவற்றையெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டி வந்துவிடும். அதனால் மனிதனுக்கு ஞானம் தேவை. எது சரி எது தவறு, புத்தி வேலை செய்ய வேண்டும். அதுக்கு ஞானத்தை நீங்கள் அடைய வேண்டும். இந்த விஸ்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஞானம் தேவை. பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம், ராஜயோகம். சோ பக்தி யோகத்தோடு ஞான யோகத்தையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஆன்மீகத்தை குறித்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் கற்று அறிவை அபிவிருத்திப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஞானத்தோடு சேர்த்த அன்பில் களங்கமில்லாத பக்தி காணப்படும். அந்த பக்தி ஏதோ பைத்தியக்காரத்தனமா இருக்காது. நாம செய்யற பக்தியில அர்த்தம் இருக்கும். அது ஞானம் இருந்தாதான் கிடைக்கும். வெறும் ஞானமும் பக்தியும் இருந்துவிட்டா சோம்பேறித்தனம் தான் நிறைய வரும் மனுஷனுக்கு. எப்ப பார்த்தாலும் கடவுள் பூஜை, எப்ப பார்த்தாலும் கடவுளையே நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தா உடல் ஆரோக்கியம் என்ன ஆகும்? அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு, உடற்பயிற்சி,
பக்தி யோகம் ஞான யோகத்தோடு கர்மத்தை இணைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுது நீங்கள் இந்த பக்தி யோகத்தோடு ஞான யோகத்தோடு கர்மத்தை இணைத்துக் கொள்கின்றீர்கள், உங்களை அறியாமல் செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றீர்கள். இந்த கர்மயோகம் என்பது ஒவ்வொரு மனிதனுள்ளும் கடவுளை காண்பது. மனித பிறப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆத்மா, அந்த ஆத்மா கடவுளின் விஸ்வரூபம். அந்த ஆத்மாவை நீங்கள் நேசிக்க ஆரம்பித்தால் கடவுளை நேசிக்க ஆரம்பிப்பதற்கு அர்த்தம். அந்த மனிதனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கடமைகள் எல்லாமே கர்மயோகமாக மாறுகிறது. சோ பக்தி, ஞானம், கர்மம் இது மூணும் சேர்ந்துருச்சுன்னா பரிபூர்ணமான பக்தி. பக்தி பரிபூர்ணமான பக்தி. சோ இந்த பரிபூர்ணமான பக்தி கிடைத்தால்தான் கடவுள் அருகில் நம்ம போறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும். வெறும் பக்தி யோகமே கடவுளை நேசிப்பதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதனுடைய இணைப்பு இல்லாம நீங்க அது பக்கத்துல போக முடியாது. சோ பக்தி பரிபூர்ண பக்தி. பரிபூர்ண பக்தி என்றால் ஏறக்குறைய இந்த 4 கர்மயோகங்களும் சேர்ந்திருக்க வேண்டும். அதை தான் சுவாமி விவேகானந்தர் இப்பொழுது ராமகிருஷ்ண மடத்தில் எல்லோரும் பரிபாலித்து வருகிறார்கள். நீங்க பார்த்திருக்கலாம், இமாலய மலைக்கு போனீங்கன்னா நிறைய சன்னியாசிங்க அந்த பனிக்கட்டிக்கு மத்தியில எங்கேயோ ஒரு குகையில உட்கார்ந்துக்கிட்டு நாள் கணக்கில் தவம் பண்ணுவாங்க. தண்ணி இல்லாம, சாப்பாடு இல்லாம, உடம்புல துணி ஒரு கொஞ்சம் கூட துணி இல்லாம உட்கார்ந்துக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்பவோ கண்ணை திறப்பான், திறந்து வெளியே வந்தான்னா அந்த ஊர்ல யார் என்ன கொடுக்குறாங்க, யாசிக்கிறதுல என்ன கிடைக்குது அதை சாப்பிட்டுட்டு ஒரு நாள் 2 நாள் கழிச்சு திருப்பியும் மலைக்கு போயிடுவான். இது ரொம்ப சுயநலம். நான் முக்தி அடைவதற்கு தேவையானவற்றை மாத்திரம் நான் பண்றேன், சும்மா கண்ணை மூடிக்கிட்டு தியானமே பண்ணிக்கிட்டு இருந்தா அது என்ன இருக்கு அதுல? சோ நம்ம இந்த உயிர் நாம என்ன வாழ்ந்துட்டு இருக்கோம், இது 10 பேருக்கு பயனளிக்கணும், நமக்கு முக்தி கிடைக்கணும். ஆனா நமக்கு கிடைத்த முக்தியினால் 10 பேருக்கு உபயோகமாகணும். அதுதான் பரிபூர்ண பக்தி. சோ அந்த பரிபூர்ண பக்தி யாருக்கு வருது? அவர்கள் மகான்களாக கருதப்படுவார்கள். இந்த பரிபூர்ண பக்தி யார்கிட்ட இருக்கு? அவர்கள் மகரிஷிகள் என்று அழைக்கப்படுவார்கள். சோ இந்த பரிபூர்ண பக்தி எல்லோருக்கும் தேவை. என்ன பண்றது, ஒருத்தர் ஒரு யோக நிலையை எடுத்துக்கிறதுனால முழுமையா நமக்கு அந்த பரிபூர்ண பக்தி கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இப்ப நீங்க இந்த கேள்வியை கேட்டதுனால தாய் மகனுக்கு குழந்தைக்கு செலுத்தும் அன்பு வாஞ்சல்யம், கணவன் மனைவிக்கு செலுத்தும் அன்பு காதல், நண்பன் நண்பனுக்கு செலுத்தும் அன்பு நட்பு, மனிதன் கடவுள் மேல் செலுத்தக்கூடிய அன்பு பக்தி. இந்த பக்தியானது கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் ராஜயோகத்தையும் இணைத்துக் கொண்டால் பரிபூர்ண பக்தி என்று பெயர். சோ இந்த பக்தியை பத்தி விளக்க உரை கேட்டீங்க, கொடுத்திருக்கேன். நன்றி, வணக்கம்.